பணமா? இதை வச்சு ஒரு பெரிய காரையும் ஒரு பெரிய பங்களாவையும் வாங்கலாம். நீங்க என்ன கிண்டல் பண்றீங்கல்ல? நான் கிண்டல் பண்ணல, உண்மைதான் சொல்றேன். இது வரைக்கும் என் சம்பாத்தியத்துல வீடு மட்டும்தான் ரன் ஆயிட்டு இருந்துச்சு. ஆனா வீட்டோட லட்சுமி வேலை செஞ்ச காசே இப்ப வீட்டுக்கு வந்திருக்கு. நீ பாத்துக்கிட்டே இரு, இந்த வீடு எப்படி டெவலப் ஆக போகுதுன்னு. நாம ஒவ்வொரு ரூபாயா சேர்த்து நம்ம கனவுகளை நிறைவேற்ற தான் போறோம். அதுல நான், என்னோட சௌமியா, கூடவே நம்மளுடைய ஆதித்யா இருப்பா. பணத்தை இதுல போடு. இது நமக்கான முடியல். நம்ம வருங்காலத்துக்கான பணத்தை நாம இதுல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வைக்கணும். இங்க என்ன மன்னிச்சிருங்க. நான் வெளியே போய் வேலை செஞ்சதுக்கு இல்லைங்க, உங்ககிட்ட நான் உண்மையை மறைச்சதுக்கு தான். ஆனா ப்ளீஸ், நீங்க என்னைக்குமே என்னோட தேவைகளை நிறைவேற்ற முடியாதுன்னு நினைக்கவே நினைக்காதீங்க. நீங்க தான் எனக்கு நான் முழுமையானவங்கிற உரிமையை கொடுத்திருக்கீங்க. அது ஒண்ணு போதுங்க. இந்த உலகத்துல எனக்கு வேற எதுவுமே வேண்டாம். அது ஒண்ணு போதும். நீங்க எப்படிங்க? நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க? உனக்கு இப்ப தெரிஞ்சிரும். மல்லிகா, என் அனுமதி இல்லாம எதுக்காக என் ரூமை செக் பண்றீங்க? நான் எதை தேட வந்தனோ அது கிடைச்சிடுச்சு. சொல்லு, இந்த காசு எங்க இருந்து வந்தது? உனக்கு யார் கொடுத்தாங்க? யாரும் கொடுக்கல, நான் சேர்த்து வச்சது. கரீனா, பிரீத்தி அந்த உலகத்தை சேர்ந்தவ. பிரீத்தி நம்ம கூட வியாபாரம் பண்ண வந்திருக்கான்னா என்னால ஒத்துக்க முடியும். ஆனா வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, நீ நம்மளோட இனத்தை சார்ந்து இருந்தோம் நம்மளோட இன மானத்தையே வாங்கிட்டு வந்திருக்க. நீ நம்மளோட மரியாதையை வித்துட்டு வந்திருக்க. நீ அத்தனை பேர் எதிரிலையும் சௌமியாவை அவமானப்படுத்தி பிரீத்தி என்ன இழந்தா? இதோ இந்த காசை மட்டும்தான். ஆனா நீ நம்ம இனத்தோட மானத்தையே வித்துட்டு வந்திருக்க. இந்தா, இத வாங்கிக்க. முடிஞ்சா எந்த மானத்தை வித்துட்டு வந்தியோ அந்த மானத்தை நீ திரும்பவும் வாங்கிட்டு வா. வா, நீ என் கூட வந்துரு. வா. நீ இங்க இருந்து போயிடு. நான் உன்னை எனக்கும் என் பையனுக்கும் நடுவில் வரவிட மாட்டேன். இங்க இருந்து போ, இங்க இருந்து போ. நான் தான் போயிடுன்னு சொல்றேன்ல. இங்க இருந்து போ. போயிடு. போறாத. போயிடு. போயிடு.
போயிடு பிரீத்தி! வராத எனக்கு பிரீத்தி! என் பையனுக்கு நடுவுல நீ வரவே கூடாது போயிடு பிரீத்தி! வராத தண்ணி குடி தண்ணி குடி முதல்ல தண்ணி குடி மெதுவா. அந்த சௌமியா நீ கண்டது முழுக்க முழுக்க கனவு. டென்ஷன் ஆகாத. கனவு கண்டனா அமைதியா இருமா. ஒன்னும் ஆகல. அமைதியா படு. எங்க ஒன்னும் ஆகல பிரீத்தி. அமைதியா இருமா. என் புள்ளங்க அமைதியா இருமா பிரீத்தி. அமைதியா இரு. பிரீத்தி ஒன்னும் ஆகல. அமைதியா இருமா. அமைதியா இரு. நான் இருக்கல. அப்படின்னா இப்ப உன்னோட வேலை செய்யற எண்ணம் போயிடுச்சுல. நான் இந்த பக்கம் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் நீ அந்த பக்கமா வேலைக்கு போயிட மாட்டல. இல்லங்க நம்பலாமா? அப்புறம் என்னன்னா இந்த மோசமான வீடு, அப்புறம் இந்த மோசமான புருஷன், இந்த ரெண்டுத்தையும் சமாளிக்கிறது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது. இங்க பாரு, ஈவினிங் ரெடியாரு. நாம வெளியே எங்கேயாவது போய் சாப்பிடலாம். ஏங்க என்ன ஏங்க? ஒரு புருஷன் பொண்டாட்டிய வெளியே கூட்டிட்டு போய் சாப்பாடு வாங்கி கொடுக்கறதா? கூட்டிட்டு போலாங்க. ஆனா இப்போ பணம் சேர்க்கறது அவசியம். நம்மளுக்கு தேவைப்படும்ல. நீ இப்ப டிசைட் பண்ண வேண்டியது என்ன சாரியை கட்டலாம், என்ன சாப்பிடலான்னு. அவ்வளவுதான். இல்லங்க நான் வரல. அப்ப கண்டிப்பா வரமாட்டேன். இல்ல. அது சரி. சரி வராது விடு. எப்படியும் அந்த ஹீரோயின் ஒரு 4 நாளா என்ன டின்னருக்கு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கா. சரி, நான் அவ கூட போய் சாப்பிடுறேன். ஏய், நீ தானே வரமாட்டேன்னு சொன்ன. நீ பண்றது சுத்தமா சரியில்லை சௌமியா. எப்பாவது ஒரு வாட்டி தான் வெளியே போனே தோணுது, அதுக்கும் மாட்டேன்னு சொல்றேன். இப்பெல்லாம் நான் எதை கேட்டாலும் அதுக்கு மாட்டேன்னு சொல்றதே உனக்கு ஒரு ஹாபியா போயிடுச்சுல. இது செய்யலாமா வேண்டாம், அது செய்யலாமா வேண்டாம், எதை கேட்டாலும் வேணாம். அப்ப யாராவது கேட்டாங்கன்னா நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன், வழக்கம் போல என் மனைவி என் கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டா, சோ என் கூட அவ டின்னருக்கு வரலன்னு சொல்லிடுறேன். ஆமா, வீட்ல உள்ள எல்லா விஷயத்தையும் வெளியே சொல்ல வேண்டியது அவசியம் இல்ல. அப்ப என் கூட டின்னருக்கு வா, நான் யார்கிட்டயும் எதையுமே சொல்ல மாட்டேன். சரி, ஓகே. இப்போ ஏதாவது ஒரு நல்ல சீப்பான ரெஸ்டாரண்டா தேடி கண்டுபிடிக்கலாம். என்ன இருந்தாலும் உன் கூட நான் சேர்ந்து சாப்பிடணும்னா அதுக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போகணுன்ற அவசியமே இல்லை. ஏதாவது ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடையில் கூட போய் சாப்பிட முடியும். ஈவன் ஃபாஸ்ட் ஃபுட் கூட எனக்கு தேவையில்ல. உன் கூட நான் சேர்ந்து ஏதாவது ஒரு சின்ன தள்ளுவண்டி கடையில் கூட போய் சாப்பிட முடியும். ஆனா அதுக்கு நீ என் கூடவே இருக்கணும். நான் ஒன்னு சொல்லட்டுமா சௌமியா? சொல்லுங்க. புருஷன் கூட சேர்ந்து சாப்பிடும்போது பொண்டாட்டி அவ கையாலேயே புருஷனுக்கு கொஞ்சமாவது ஊட்டி விடணும். அப்பதான் உன்னோட வயிறு முழுசா நிறைய ஆரம்பிக்கும். சரி, வரட்டுமா? எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. ஆனா இந்த வீட்ல ஏதோ ஒண்ணு நமக்கு தெரியாம நடந்துட்டு இருக்க. பாத்தீங்கல்ல, முதல்ல ராவி வந்தா, அப்புறம் அக்கா, அப்புறம் அந்த வருண். நமக்கு தெரியாம இவங்க ஏதோ திட்டம் போட்டுட்டு இருக்காங்கல்ல. எனக்கு என்னவோ அருண் பிரச்சனையா தான் இருக்குன்னு தோணுது. அதை தவிர இந்த வீட்டில் என்ன பிரச்சனை இருக்க போகுது? அது என்னமோ சரிதாங்க. இவருக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். வாங்கப்பா. இங்க என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியும்ல, கொஞ்சம் சொல்ல. வீட்ல என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியும்ல? இல்ல, தெரியலங்க. தெரியலன்னு சொல்றதை விட தெரிஞ்சுக்கிட்டு சொல்லு. தெரியலன்னு சொல்றதெல்லாம் ஒரு பதிலா? என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? நீ என்னங்க இவரு? ஷானு, நல்லா கேளு. பிரபு அழுகிற சத்தம் கேக்குதுல்ல? போய் பாரு. சரிங்க. இந்தாங்க. இதை வச்சு நான் என்ன பண்றது? அது சரி, இவ்வளவு காசு எங்க